நெல். இந்த நெல்லை நம்ம அரவை கொடுத்து பண்ணும்போது என்ன முதல் பாயிண்ட்டு, இதை அதிக ஈரப்பதத்தோடு பிடிச்சி வைக்கும்போது முதல்ல அந்த டிபிசிலேருந்து 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எடை குறைவு இருக்கும். எடை குறைவு விழுந்த உடனே அந்த பிசி மேலே உடனே ஃபைன் போட்டுருவோம். நம்ம ஆரம் மூலமாக நான் இங்கேருந்து மூமெண்ட் டிபிசியில் பிடிச்சி வச்சுருப்பேன், 40 கிலோ பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து குடோனுக்கு மாற்றம் இருக்கும்போது 38 கிலோ 37 கிலோ இருக்கும். இதில் 3 கிலோ அவன் மேலே அவனை பெனால்ட்டி போட்டு ஒரு 1000 மூட்டைக்கு கணக்கு போட்டு பெனால்ட்டி போட்டுருவாங்க. இது பல ஆண்டு காலமாக இருக்குது. நிறையா பரவாயில்ல பணியாளர் கோரிக்கை இது இருக்குது, போடக்கூடாதுன்னு. இரண்டாவதாக இவங்க இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த ரைஸை கொண்டு போய் குடோனில் வச்சுருப்போம். அந்த குடோன்லேருந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 25,000 மெட்ரிக் டனுக்கு பதிலாக 25 lakhs மெட்ரிக் டனுக்கு பதிலாக இந்த வருடம் 65 lakh மெட்ரிக் டனுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சீசனில். இந்த 25-26 சீசனில் இந்த நெல்களை ஈரப்பதமாக பிடிச்சி வைக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் 1,16,829 மெட்ரிக் டனுக்கு ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை ப்ரொக்யூர் பண்ணதுனால அதை ஹல்லிங் பண்ணும்போது பிளாக் ரைஸ் நம்ம எல்லோரும் சொல்கிறோம், ஏன் கருப்பரிசி வருதுன்னு. எல்லா பில் நம்ம நிறையா பக்கம் போகும்போது அரிசி அரவை ஆலைகள் ஓனரில் கூப்பிட்டு பேசும்போது, சார் நீங்கள் 100 கிலோ கொடுத்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஒரு 100 கிலோ நெல் கொடுத்தா 68% தான் நமக்கு அரிசி கிடைக்கும். அந்த அரிசியும் தரமான அரிசியாக வேணும், இதில் தூசு துரும்பு மற்றெல்லாம் போயிருந்து போக 68 கிலோ வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை அரவு பண்ணும்போது 60% 62% தான் வருது. இரண்டாவது என்ன தான் ஷார்டஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணால் கூட பண்ண முடியல கட்டாயத்தில் இருக்குது. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. உணவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக. அதனால் நம்ம இதில் எதுக்கு நம்ம இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இது ஒன்றிய அரசு 22% தருதா 25% கொடுக்குதா 15% முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விவசாயிகள் உற்பத்தி பண்ண நெல்மணிகளை பாதுகாப்பாகவும் கரெக்டான சரியான ஈரப்பதத்தையும் நம்ம பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோ சிறப்பான நல்ல நெல்மணிகள் நல்ல அரிசியாக மாறி மக்களை சென்றடையும். இதை ஒன்றிய அரசு சொல்கிறாங்க, நம்ம விவசாயம் அவசரப்படுறாங்க அப்படின்னு நம்ம கால சூழ்நிலை கருதி அவசரப்படுத்தி பண்ணணும்னா நெல்மணிகள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கருப்பரிசியாகவே போகும். இன்னும் 50 ஆண்டுகள் வந்தாலும் இதே மாதிரி மக்கள் உபயோகப்படுத்த முடியாத நெல் அரிசியாக தான் கிடைக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை 15% பண்ணணும்னு சொல்கிறோம். இரண்டாவதாக இந்த வேளாண்மை துறை மூலமாக நம்ம துறை மூலமாக கூட எல்லா பக்கம் இந்த மழை காலங்களில் ஈரப்பதம் வர காலங்களில் ட்ரையர்ஸை போட்டு அந்த 17% 12%க்குள்ளே கொண்டு வரதுக்காக முயற்சிகளை கண்டிப்பாக இந்த அரசு நடவடிக்கைகள் தெரிவிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நிவேதிதா முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் குத்தாலம் பகுதிகளிலும் பல பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிலையம் குறுவை சாகுபடிக்கு 144 இடங்களில் திறக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் இதுவரை 26 இடத்துல தான் திறந்துருக்காங்க. அந்த 26 இடத்துலையும் பாதி இடத்துல தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது இதுவரைக்கும் நெல் கொள்முதல் பண்ணது 2100 மெட்ரிக் டன் மட்டும் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி போன வருஷத்தில் 14,200 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இதனால் என்னென்னா வெளி மார்க்கெட்டில் நெல் விற்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப காசு கிடைக்கிறதுல சங்கடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் 1,10,000க்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் ஸ்டாக்கில் இருக்குது, உள்ளேயும் வெளியிலையும். அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்களா? இந்த வருஷம் லேட்டாக பண்ணுறது அந்த காரணத்தினால பண்ண மாட்டீங்களா? ஏன் அந்த ஸ்டாக்கில் இருக்கிற நெல்லை வெளியே மூவ்மெண்ட் பண்ணாதே வச்சுருக்கீங்க? அப்புறம் புதுசாக வர்ற, ஏன்னா வருஷம் எப்பயுமே வெளியில் எல்லா நெல்லும் வெளியே போயிடும், காலியாக இருக்கும் எல்லா கேள்விக்கு நேராக கேள்வி கேளுங்க. ஆகையால் இந்த வருஷம் ஏன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க? அதனால விவசாயிகள் நிறைய சங்கடத்தில் இருக்காங்க. வெளி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு காசு வாங்க முடியாத அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை உடனே அமைச்சர், எங்கள் மயிலாடுதுறை பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர் அதை முன்னுரிமை கொடுத்து அதை நடவடிக்கை எடுப்பார்களா என தாங்கள் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது ஸ்பெசிஃபிக் டெல்டா மாவட்டங்கள் சொல்ல அரியலூர், கடலூர், கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், இந்த 10 மாவட்டங்கள் நம்மளோட டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டம் இன்றைக்கு தேதி வரைக்கும் 361 டிபிசி ரன்னிங்கள் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 184 டிபிசி ஓப்பன் பண்ணியிருக்கு. இதில் இன்றைக்கி லைவில் இருக்குது 23 டிபிசி சென்டர்ஸ் இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தமாகவே இந்த வருடம் இந்த 24-25 சீசனில் இது வரைக்கும் ப்ரொக்யூர் பண்ணது 2,69,767 மெட்ரிக் டன் வாங்கியிருக்கோம். இது ப்ரையாரிட்டிங்கிறதுல எல்லா மாவட்டங்களும் எல்லாமே விவசாயிகள் தான்.
விவசாயிகள் விவசாயம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த நெல்லுகளை அந்த பயன்படுத்தி அது மக்களுக்கு பல ஸ்கீம்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். 2 கோடி 20 லட்சம் மக்களுக்கு பயன்பாடு அரிசி கொடுக்குறோம். அதனால் எந்த இடங்களிலும் எங்கெல்லாம் கோரிக்கைகள் இருக்கோ அதை உடனடியாக சீர் செய்கிறோம். இரண்டாவதாக அவர் நிறையா ஸ்டாக் இருக்குது அப்படின்னாரு. 2 விதமான ஸ்டாக் இருக்கும். ஒன்று குடோனில் இருக்கும், ஒன்று டிபிசியில் இருக்கும். பர்டிகுலராக நம்மளோட மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற குடோன் நிறையா இருக்கும். அந்த குடோன் எல்லாம் நம்ம கவட குடோன், ஓப்பன் குடோன் இருக்கும், இங்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணிடுவோம். டிபிசியில் மட்டுமே இன்றைய தேதி வரை, நேற்று தேதி வரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் 184 ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் 23 இப்போ லைவல் இருக்குது. இது மூலமாக ப்ரொக்யூர் பண்ணதில் 1335 மெட்டீரியல் மட்டும்தான் அங்கே இருக்க 23 டிபிசியில் அவைலபிள் வச்சுருக்கோம். மீதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணி வச்சு. நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.